என்னோட இன்ச்சுக்கு உண்டான ஸ்டிச்சஸ் முடிஞ்சது. அதாவது 4 இன்ச் வந்தாச்சு. அதுக்கப்புறமா நானு ஒரே ஒரு செயின் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு செயின் போடுறேன். ஒரு செயின் போட்டு நம்ம ஒர்க்க இப்படி திருப்புறோம். எப்பவுமே நான் ஒர்க் பண்ணும்போது இப்படி செயின்ல ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இப்படி செயின்ல ஒர்க் பண்ணும்போது இந்த பார்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப லூஸா இருக்கும். சரிங்களா? அப்ப கூடையோட ஃபினிஷிங் வரும்போது ஒரு சைடு மட்டும் நம்மளுக்கு கேப் தெரியும். அந்த கேப் தெரியாம இருக்கக்காக இப்படி பின்னாடி திருப்பி நல்லா பாருங்க. பின்னாடி திருப்பும்போது இந்த நேரம் இந்த குமிழ் மாரி தெரியுதுங்களா? பாருங்க. ஒரு ஸ்டிச்சுக்கு மேல தெரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல உள்ள விடணும். நல்லா பாருங்க. இந்த இடத்துல இப்படி உள்ள விடணும். அவ்வளோதாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அந்த செயின்குள்ள விடுறதுக்கு பதிலா திருப்பிட்டு இந்த இடத்துல விடுறோம். அவ்வளோதான். அப்படி விடும்போது நம்மளுக்கு அந்த ஸ்டிட்ச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். கேப் பாருங்க. இந்த மாரி கேப் இல்ல. நார்மலா நீங்க ஒர்க் பண்ணும்போது கேப் வரும் பாருங்க. இப்படி பின்னாடி திருப்பிக்கிறோம். இந்த அதாவது உள்ள ஒரு ஸ்டிட்ச் இருக்கும். அதுக்கு மேல இப்படி வந்திருக்கும். அதுக்குள்ள இப்படி விடணும். முடிஞ்ச அளவுக்கு அ கூட, பேகு, பர்ஸு இதெல்லாம் பண்ணும்போது, கொஞ்சம் டைட்டா ஒர்க் பண்ணுங்க. நம்ம அதாவது டைட்டுனா, நீங்க 2 த்ரெட் போகுதுன்னா, 2 த்ரெட் இழுக்கக்கூடாது. நம்ம எந்த த்ரெட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த த்ரெட்ட வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து போட்டோம்னா, நம்ம ஒர்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்ப பழைய கூடைகள்ல குரோஷா ஒயர் கூட பழைய கூடைய பார்த்துருந்தீங்கன்னா, அந்த கூடை மாரி இப்ப நம்மனால ஒர்க் பண்ணவே முடியாது. ஏன்னு கேட்டா, அவங்க வந்து அப்போ சின்ன இந்த குரோஷா ஹூக் இப்ப தான் நம்மளுக்கு வந்து 3 எம்எம், 4 எம்எம் அதுல வந்து 12 எம்எம் வரைக்கும்லாம் இருக்கு. இன்னும் அதிகமா இருக்கிற எம்எம்மும் இருக்கு. ஆனா, அப்பலாம் பார்த்தீங்கன்னா, சின்னதா சில்வர் ஹூக் அதாவது 2 எம்எம், 2.5 எம்எம் அந்த மாரி ஹூக்கு தான் அப்ப இருக்கும். அப்ப அவங்க அத வச்சு ரொம்ப பொடியா ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்ப வந்து ஒயரும் வந்து அவங்களுக்கு இந்த அளவுக்கு தடிமன் இருக்காது. கொஞ்சம் சன்னமான ஒயர் தான் அப்ப இருக்கும். ஊசியும் அதே மாரி சின்ன ஊசி வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. நீங்க பழைய குரோஷா ஒயர் கூட நம்ம பாட்டிக, அம்மாலாம் பின்னியிருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஆனா இப்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப அதே ஈஸி ஆயிருச்சு. இவ்ளோ பெரிய ஹூக் இருக்கு. ஒயரும் நம்மளுக்கு கொஞ்சம் தடிமனாவே இருக்கு. அப்போ நம்ம லூஸா ஒர்க் பண்ணோம்னா, நம்ம பேக் வந்து அந்த அளவுக்கு ஃபிட்னஸ் இருக்காது. சரிங்களா? இப்ப பாருங்க. நான் இந்த இந்த தையல் போட்டிருக்கேன். இப்ப இது எவ்ளோ டைட்டா வந்திருக்குன்னு பாருங்களேன்.